ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு அவுட்டரில் ஒரு லேக் பக்கத்தில் இருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5:30 போல் அப்படியே உள்ள வேக்காடு சைடு போயிட்டு அப்படியே அந்த லேக்கெலாம் போயிட்டு, அதை கம்மாயின்னு சொல்லுவாங்களா, அந்த சைடு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பறவைகள், அதாவது பறவைகள் நெய்க்காக்கா, கொக்கு, நாரை, இந்த மாதிரி பறவைகள் எல்லாமே அதுகளோட இறையை தேடிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பறவைகள்லாம் பக்கத்தில் வேறு ஊரில் இருக்க கம்மாயிலேருந்து இந்த கம்மாய்க்கு மேய வருது. அதுக்கு தேவையான இறையை மேய்ஞ்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறாங்க. இதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அதாவது மனிதர்கள் எல்லாருமே என்ன நினைப்போனா, சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும், சிலருக்கு பெரிய கஷ்டங்கள் வரும், சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ்வோம். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் வரும்போது என்ன நினைப்போனா, நம்ம ஒரு காக்கா குருவியாக கூட பிறந்திருக்கலாமே, லைஃப்பில் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கலாம், சுதந்திரமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மனிதனாக பிறந்து நம்ம என்னத்தை அனுபவித்தோம், இவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அந்த பறவைகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. அதுகளுக்கு தேவையான இறையை அதுகளே தேடுது, அதுக்கு தேவையான பிடிச்ச இடத்துல போய் தேடுது, நல்லா சாப்பிடுது, மறுபடியும் போய் தூங்க போகுது. இப்போ இந்த வேலை பார்க்கணும், அதை செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி நமக்கு நாளைக்கு வேணும், அடுத்த மாதத்துக்கு வேணும், அடுத்த வாரம் வேணும், அடுத்த இயருக்கு வேணும், நம்ம லைஃப்பில் இருக்க வரைக்கும் நமக்கு வேணும்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் சேர்த்து வைக்க போகிறதும் கிடையாது. அதுக்கு அன்னைக்கு என்ன தேவையோ அந்த உணவை போய் அதுவாக அதுக்கு பிடிச்ச இடத்துல போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் சுதந்திரமாக வந்துடுது. அதுவும் தனியாக போகிறதும் கிடையாது, கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. இங்கே நீங்கள் பாருங்கள், வீடியோவில் பாருங்களேன் எப்படி கூட்டம் கூட்டமாக போகிறாங்கன்னு. கூட்டம் கூட்டமாக போய் மேய்கிறாங்க, மேய்ஞ்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் தங்கிடுறாங்க. இந்த மாதிரி சுதந்திரம் யாருக்காவது கிடைக்குமா? இதை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அதை போய் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு வீடியோவை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம், அவங்களும் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு. இதை பார்த்த உடனே நமக்கும் பறவையாகணும், அப்படி சுதந்திரமாக இருக்கணும்லாம் தோணுது. ஆனால் நம்மளால் முடியாது. இருந்தாலும் இந்த பறவைகள் பண்ணுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அதே சமயத்தை பாருங்கள், நிலா வருது, பிறை நிலா வந்திருக்கு. இந்த டைமில், அதாவது 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது இந்த டைமுக்கு எல்லா பறவைகளும் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போகுதுங்க. இன்னும் சில பறவைகள் அங்கங்கே மேய்ஞ்சிட்டு கூட்டம் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது. இதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம பறவைகளாக பிறக்கணும். அது என்ன பறவையாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா பறவைகளும். இதில் மைனாக்களும் இருக்குது, மைனா இருக்குது, அங்கங்கே அப்படியே கரச்சாங்குருவி எல்லாமே இருக்குது, கொக்கு, நாரை, அந்த மாதிரி எல்லா பறவைகளுமே அங்கே போகுது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே அந்த கருவேல மரங்கள் இருக்குல்ல, அந்த மரத்தில் தான் போயிட்டு அடைஞ்சிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இதே டைம் 6 மணிக்கு எல்லாமே ஏற தேடி பறந்து மேய போயிடுது. இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் வந்துடுது. இது ஒரு லேக்கு. அந்த கம்மாயில் நிறைய இறைகள் கிடைக்கும். அதில் பிடிச்சமான இறைகளை சாப்பிட்டுட்டு அங்கே போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் யாருக்குமே கிடைக்காது. இப்போ ஒரு ஆடு மாடு அந்த மாதிரி இருந்தால் கூட அதை யாராவது ஒரு மனிதன் ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. இங்கே தான் இப்படி தான் மேயணும், அங்கே தான் போகணும் வரணும்னு சொல்லி கட்டி வச்சு அப்படிலாம் குடும்பப்படுத்துவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. பறவைகள் மாதிரி சுதந்திரமானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது உலகம் ஃபுல்லாக போகலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் அதுக்கு எங்கே இறை கிடைக்குமோ அங்கே தேடி போகும். இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவித்தேன். அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன். நீங்களும் பாருங்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நான் நேச்சுரலாக எடுத்து போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்க அதாவது அதை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதை நான் நேராக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, ஓகேவா? சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ பறவை போயிட்டே இருக்கு. எனக்கு அந்த பறவைகளை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பறவைகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, அதை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே கூட உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் அந்த பறவைகள் போகிறத. ஒவ்வொன்றும் அது பறந்து போகிற அழகு இருக்குது பாருங்கள். அப்படியே சங்கின்னு அப்படியே தண்ணியில் அப்படி தொடர மாதிரி போகுது, அப்படி மரத்தில் போயிட்டு தோணுது, அப்படி இருக்குது. கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பறவைகள் இருக்குன்னே தெரியல, அவ்வளோ பறவைகள் பூரா அப்படியே வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அந்த சைடு, அதாவது மேற்கு சைடுலேருந்து கிழக்கு சைடுக்கு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பறவைகளை பார்க்க. நீங்களும் பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. நம்மளும் லைஃப்பில்
கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள்லாம் தவிர்த்துட்டு சந்தோஷமான இதை மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லோரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.